ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூன் 14ஆம் தேதி சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த இலை மீது இந்த முறையில் தீபம் ஏத்துறதால விநாயகர் பெருமாள் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சு இனி வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சனிக்கிழமையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு என்ன மாதிரி தீபம் ஏற்ற போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில முன்னேற வேணும்னு எவ்வளவு உழைச்சாலும் விதியோட பயனால தடைகள் தானா வந்துட்டே தான் இருக்கும். பல முறை முயற்சி செஞ்சு ஒரு முறையாவது வெற்றி அடைஞ்சாதான் முயற்சி செய்யணுங்கிற ஆர்வம் மறுபடியும் வரும். ஆனா பல முறை முயற்சி செஞ்சும் தோற்று போனவங்க மறுபடியும் முயற்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வருமானு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. பாதி பேர் தோல்வி தொடர்ந்து வர்றதால அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இப்படி உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை தகர்த்து எறியக்கூடிய அற்புதமான ஒரு கடவுள் விநாயகர் பெருமான். விநாயகர் பெருமானை வணங்குறதுக்கு பலவிதமான விசேஷ விதங்கள் இருந்தாலும் மாதம் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி திதி சங்கடகர சதுர்த்தி நம்ம தவற விடக்கூடாது. அதுலயும் அந்த சங்கடகர சதுர்த்தி எந்த கிழமையில வருது அப்படிங்கிறத பொறுத்து அதோட பலன் மாறுபடும். இப்ப உதாரணத்துக்கு வைகாசி மாசம் முடியக்கூடிய ஜூன் 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கு. இந்த நாள்ல நீங்க விநாயகர் பெருமானை வணங்கும் போது சனி தோஷத்தால ஏற்படக்கூடிய அந்த கிரக பாதிப்புகள் இருக்குல்ல அது சுத்தமா குறைஞ்சிடும். சொல்ல போனா சனி பகவான் விநாயகர் பெருமானை பிடிக்கிறதுக்காக வரும்போது ஒரு முறையும் இன்று போய் நாளை வாங்குற மாதிரி திருப்பி அனுப்பிட்டே இருந்தார் அப்படிங்கிற விஷயத்த நீங்க திரைப்படங்கள்லயும் பல புராண கதைகளையும் கேட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு விநாயகர் பெருமானை வணங்கும் போது சனி தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நமக்கு குறையுமா? பாதிப்பால தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்பு ஓங்கி விழாம தாங்கி விழும். அதை விட முக்கியமானது மகாவிஷ்ணுவுக்கு உகந்த சனிக்கிழமையில சங்கடகர சதுர்த்தி வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அதனாலதான் சனி பிரதோஷத்தெல்லாம் நம்ம தவற விடாம கோவிலுக்கு போயிட்டு வணங்கணும் அப்படிங்கிறத நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். முதல்ல சங்கடகர சதுர்த்தி எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சனிக்கிழமை ஜூன் 14ஆம் தேதி மாலை 3:27 ஆரம்பிக்கக்கூடிய சதுர்த்தி திதி ஜூன் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:02 வரைக்கும் இருக்கு. சதுர்த்தி வேலையை கணக்கு பண்ணி, ஏன்னா சதுர்த்தி வேலை அப்படிங்கிறத பொதுவா மாலை நேரத்துல தான் நம்ம கொண்டாடுவோம். அதனால ஜூன் 14ஆம் தேதி மாலை 3 மணிக்கு மேல சதுர்த்தி திதி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மாலை ஒரு 5-6 மணிக்கெல்லாமே சதுர்த்தி வேலையில எல்லா விதமான கோவில்கள்லையும் விநாயகர் பெருமானுக்கான அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. அந்த அபிஷேகத்துக்கு தேவையான அலங்காரத்துக்கு தேவையான பொருட்களை உங்க கையால வாங்கி கொடுக்கலாம். சனிக்கிழமை மதியம் 3 மணிக்கு மேலதான் சதுர்த்தி திதி பிறக்கிறதால நீங்க காலை நேரங்கள்ல மற்ற வழிபாட்டுக்கு நீங்க நேரத்தை ஒதுக்கிக்கங்க. சதுர்த்தி வேலைக்கான வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா அதை தாராளமா மாலை 3:27 மணிக்கு மேலதான் செய்யணும். அதிகாலை எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க வீட்டோட பூஜை அறையை கழுவி சுத்தப்படுத்திடுங்க. அதை விட முக்கியமானது விநாயகர் பெருமான் போட்டோ சிலை இருந்துச்சுன்னா அதை கழுவி சுத்தப்படுத்தி, நிறைய பேருக்கு மாதம் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் திருவுருவ சிலைக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க அந்த அபிஷேக ஆராதனை எல்லாத்தையும் மாலை 3:27 அப்புறம் பண்றதுதான் விசேஷம். ஏன்னா சனிக்கிழமை காலை நேரத்துல நீங்க விநாயகருக்கு பூஜை பண்ணா சிறப்பு தான். ஆனா அது சங்கடகர சதுர்த்தி திதியில கணக்கு வராது அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்க விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடுலாம் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு நடத்தினாலும் சரி, இல்லை இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றி வழிபாடு நடத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க கோவிலுக்கு போயிட்டு விநாயகர் தரிசனம் பண்ணாலும் சரி, அது உங்க நேரத்துக்கு ஏற்ப நீங்களே திட்டமிட்டுக்கலாம். இந்த தீபத்தை ஏத்துறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் முக்கியமான 3 பொருட்கள். அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு கைப்பிடி அளவு துளசி இலை. துளசி இலைகள் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுக்கு உகந்த ஒரு பொருள். சனிக்கிழமையில இந்த சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறதால மகாவிஷ்ணு வழிபாட்டையும் சேர்த்து வணங்கும் போது சனி தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சுத்தமா குறைஞ்சிடுமா. அதுக்கு தான் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய துளசி இலைகளை ஒரே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததான் ஒரே ஒரு குண்டு மஞ்சள், அதாவது பெண்கள் குளியலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள், குண்டு மஞ்சள் கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு மஞ்சளை நீங்க விநாயகரா பாவிக்க போறீங்க. அந்த கிழங்கு மஞ்சள் நீங்க ஏற்கனவே பயன்படுத்தின மஞ்சளை பயன்படுத்தக்கூடாது. யாராவது நிறைய பேர் தாம்பூலத்துல தாளிச்சலோட வச்சு கொடுத்துருப்பாங்க, அதை பயன்படுத்தாம வச்சிருப்பீங்க. அந்த கிழங்கு மஞ்சளை குண்டு மஞ்சள் பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு கூடிய மஞ்சளை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு புதுசு வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு மண் அகல் விளக்கு. இப்ப இந்த 3 முக்கியமான பொருட்கள் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. பூஜையெல்லாம் முடிச்சிருங்க. எப்பவும் போல விளக்கேற்றி வச்சுட்டு சதுர்த்தி வேலையாலும் சரி, இல்ல கோவிலுக்கு போய் வழிபாடு முடிச்சுட்டு வீட்டுல எப்பவும் போல வழிபாடு நடத்தினாலும் சரி, மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல பூஜை அறையில சின்ன தட்டுல ஒரே ஒரு கைப்பிடியில தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய துளசி இலைகளை ஃபர்ஸ்ட் பரப்பி வச்சுடுங்க. அந்த துளசி இலைக்கு மேல் பகுதியில இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி ஒரே ஒரு கிழங்கு மஞ்சளை நீங்க வச்சுக்கலாம். முடிஞ்சா அதுக்கு குங்குமம் போட்டு வைக்கிறதும் சிறப்பு தான்.
இல்லைனா கூட நீங்க கிழங்கு மஞ்சள் குண்டு மஞ்சளை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நடுப்பகுதியில அந்த தட்டோட நடுப்பகுதியில மண் அகலக வச்சு அதுல நீங்க ஒரு தீபம் போடணும். தீப எண்ணெய் போட்டு தீபம் ஏத்தினாலும் சரி, நெய் தீபம் ஏத்தினாலும் சரி, அது உங்க தனிப்பட்ட விருப்பம் தான். ஆனா ஏற்றக்கூடிய தீபம் துளசி இலைகள் மீது ஏற்றக்கூடிய தீபமா இருக்கணும். அந்த விளக்கு எரியக்கூடிய அந்த இடத்துக்கு மேல் பகுதியில இப்ப நாம மஞ்சள வச்சிருக்கிற மாதிரி அந்த குண்டு மஞ்சள் கிழங்கு மஞ்சள் நீங்க வச்சிடணும். வச்சுட்டு விநாயக பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம் விக்ன விநாயகனே போற்றின்னு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை உச்சரிங்க. விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது விக்னங்கள்னா நம்மளோட துன்பங்கள், துயரங்கள். விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் ஓம் விக்ன விநாயகா போற்றின்னு எவ்வளவு முறை வணங்க முடியுமோ அவ்வளவு முறை வணங்கிட்டே இருங்க. அடுத்ததா சனி பகவானே குடும்பத்தில் யாருக்கா தோஷம் ஏற்பட்டு அந்த கிரக தோஷ பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அந்த தோஷ பாதிப்புகள் படிப்படியா குறையணும். இந்த ஒரு சங்கடகர சதுர்த்திக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களும் எங்களுக்கு நல்லதா நாட்களா அமையணும்னு சொல்லி விநாயகர் பெருமான மனசார வேண்டிக்கோங்க. அடுத்ததா மகாவிஷ்ணு வழிபாடு ரொம்ப முக்கியம். சனிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய எந்த ஒரு விரத நாளை நீங்க வணங்கினாலும் சரி, சிவபெருமானுக்குரிய விரத நாளா இருந்தாலும் சரி, அம்மன் மகமாயி மாரியம்மன் இது மாதிரி குலதெய்வத்துக்கு வழிபாடு நடத்தினாலும் சரி, கூடவே மகாவிஷ்ணு சேர்த்து வணங்கிடுங்க. மகாவிஷ்ணு வணங்குனீங்கன்னா மகாவிஷ்ணு இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தாயார் தானா வந்துருவாங்க. இவங்க 2 பேர் இருக்கக்கூடிய வீட்டுல செல்வம், பொருள் இது மாதிரி எந்த விஷயத்துக்கும் பஞ்சம் இருக்காது. லட்சுமி கடாட்சம் வீட்டுல தாண்டவம் ஆடும். அதுக்கு தான் மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்ட சொல்றோம், மகாவிஷ்ணு வேண்ட சொல்றோம். வேண்டதுக்கு அப்புறமா மற்ற விளக்குகள்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் இந்த தீபம் உங்க வீட்டோட பூஜையில எரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் நீங்க உன்னோட வேலை பார்க்கலாம். தீபங்கள்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை குளிர வைக்கீங்களே, மற்ற விளக்குகளை குளிர வைக்கும் போது இந்த தீபத்தையும் சேர்த்து குளிர வச்சுட்டு நீங்க தூங்க போயிருங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்க அதே சுத்தமா குளிச்சுட்டு பூஜையில சுத்தம் பண்ணும்போது அந்த துளசி இலைகளை மட்டும் எடுத்து தண்ணீர்லயோ கால்பட இடத்துல நீங்க விட்டுக்கலாம். அதை நீங்க பத்திரப்படுத்தி வைக்கிற கட்டாயம் கிடையாது. அந்த குண்டு மஞ்சள் கிழங்கு மஞ்சளை மட்டும் நீங்க உங்க பயன்பாட்டுக்கு அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கலாம். இது மூலயமா விநாயகர் பெருமானோட அருளும் மகாவிஷ்ணுவோட அருளும் சனி பகவானால ஏற்படக்கூடிய தாக்கங்களும் படிப்படியா குறையும். பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரமும் பொருட்களும் ரொம்ப கம்மி. இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தியில உங்க வீடு பகுதி விநாயகர் கோவிலுக்கு போகும்போது 8 எண்ணிக்கையில கொழுக்கட்டை செய்யணும். விநாயகர் பெருமான் ஒரு கொழுக்கட்டை பிரியர். அதுல 8 எண்ணிக்கையில கொழுக்கட்டை, எந்த கொழுக்கட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, 8 எண்ணிக்கையில கொழுக்கட்டை தயார் செய்து அதை கோவிலுக்கு போய் படைச்சிட்டு அங்க கோவிலுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு உங்க கையால கொடுக்கணும். இப்ப 8 எண்ணிக்கையில கொழுக்கட்டை செஞ்சிருக்கீங்க, ஆனா குழந்தைகள் அதிகமா இருக்காங்களா, பரவாயில்ல, ஒரே ஒரு கொழுக்கட்டையை 2-3 பாகங்களா பிரிச்சு கூட குழந்தைங்களுக்கு சாஸ்திரத்துக்கு ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் துண்டுலா கொடுக்கலாம். இது மூலயமா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட கல்வி மேம்படும். அவங்க எதிர்காலம் ரொம்ப சிறப்பா அமையும். பெற்றோர்கள் பேச்ச பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க, சரியா படிப்புல கவனம் செலுத்த மாட்டாங்க, நல்வழிக்கு போக மாட்டாங்கன்னு எவ்வளவு கவலைப்படைய பெற்றோர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாமே அவங்க குழந்தைகளுக்காக சங்கடகர சதுர்த்தியில கொழுக்கட்டை இது மாதிரி செஞ்சு அதை கோவிலுக்கு பக்தர்களுக்கு குழந்தைகளுக்கு தானமா கொடுக்கறதால சகலமான செல்வங்களும் சௌபாக்கியங்களும் கிடைக்கும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகளை செஞ்சுட்டு தீபத்தை ஏத்திட்டு அது கூட இந்த கொழுக்கட்டை பரிகாரத்தையும் செய்யுங்க. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயம் நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.